2025 ஆண்டு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரிന്റെ சரிதான எம்சிக்கு கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வி, நுண்ணலை கதிர்பின் அலை நீளம் 1.5 சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர். நாங்கள் கணக்கில் பாவிக்க மீட்டர்ல பாவிக்கணும். அப்ப சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குறதுக்கு 10/2 பெருக்கி விடுவோம். 1.5 தர 10/2 மீட்டர். நுண்ணலை கனல் அடுப்பொன்று வெப்ப சக்தியை 12 ஜூல் செகண்ட் -1 எனும் வீதத்தில் வெளியேற்றுகிறது. அப்ப ஒரு செகண்ட் 12 ஜூல் செகண்ட் -1. ഇതിന്റെ அர்த்தம் என்னண்டா, ஒரு செகண்டிற்கு வெளியேற்றும் சக்தி 12 ஜூல் வெளியேற்றுகிறது. குறித்த உணவை சூடாக்க 1 நிமிடம் தேவைப்பட்டதெனின் கனல் அடுப்பில் இருந்து வெளியேறிய போட்டோன்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கு. அப்ப ஒரு நிமிடத்துக்கு வெளியேற சக்தி எவ்வளவா இருக்குமெண்டா, ஒரு நிமிடத்தில் 1 நிமிடம் என்றது 60 செகண்ட் வெளியேறும் சக்தி 12 தர 60 720 ஜூல். 720 ஜூல் எத்தனை போட்டோன்களை கொண்டிருக்கின்றதான் கேட்டிருக்கு. 720 ஜூல் சக்தியை கொண்ட போட்டோன்களின் எண்ணிக்கை. ஏனென்றா இந்த கனல் அடுப்பு தொழிற்படும் பொழுதோ 12 ஜூல் சக்தியை ஒரு செகண்டுக்கு வெளியேற்றுது. அப்ப ஒரு நிமிடத்துக்கு இந்த கனல் அடுப்பு என்ன செய்யுது, தொழிற்பட விடுகிறோம். ஏன், உணவை சூடாகிறதுக்கு 1 நிமிடம் எடுக்குது. அப்ப ஒரு நிமிடத்துல அது வெளியேற்ற சக்தியின் அளவு 12 தர 60 720 ஜூல். அப்ப இந்த 720 ஜூல் சக்தியை வெளியேற்றுதண்டா எத்தனை போட்டோன்களை வெளியேற்றுதன்றதான் கேட்டிருக்கு. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இணையணும், எங்களுக்கு அலகுகளும் தந்திருக்கு. அலகுகளும் தந்தபடியா போட்டோன் ஒன்றின் சக்தியை காணலாம். போட்டோன் ஒன்றின் சக்தியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், பிளாங்கின் சமன்பாட்டை பயன்படுத்தலாம். போட்டோன் ஒன்றின் சக்தி E சமன் hc/λ. இன்னும் ஒரு சமன்பாடும் இருக்கு போட்டோன் ஒன்ற சக்திக்கு. E சமன் hν. இதுல h பிளாங்கின் மாறிலி நீ வந்து மீடுற. E சமன் hc/λ. இதுல h வந்து எங்களுக்கு தெரியும் 6.6 தரவில் தந்திருக்கிறேன். 6.63 தர 10/34 ஜூல் செகண்ட். தர சி வந்து 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. கீழே அலைநீளம் போட போறோம். 1.5 தர 10/2 மீட்டர். இதை சுருக்கினால் எவ்வளவு வருமெண்டா 1.326 தர 10/23 ஜூல். இதுதான் ஒரு போட்டோனின் சக்தி. அப்ப 720 ஜூல் எத்தனை போட்டோன்களின் சக்தி என்று கேட்கணும். அப்ப நாங்கள் இணைய போறோம் 720 சரிதான 720 ஜூல் சக்தியை கொண்டுள்ள போட்டோன்களின் எண்ணிக்கை. போட்டோன்களின் எண்ணிக்கை 720 ஜூல் சக்தியை கொண்டுள்ள போட்டோன்களின் எண்ணிக்கை. 720 1.326 தர 10/23 பிரியும். பிரிச்சா வார விடை 5.43 தர 10/25 இருக்கும். சரிதானே? 5.43 தர 10/25. முதலாவது கேள்வியை செய்யுங்கோ, அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
சரியா? ஓகே, செய்து முடிக்கிட்டா சொல்லுங்க. அடுத்த கேள்வி போவோம். அப்ப ஒரு செகண்ட்ல வெளியேற சக்தி 12 ஜூல், ஒரு நிமிடத்தில் வெளியேறும் சக்தி 720 ஜூல். 720 ஜூல் சக்தியும் எப்படி வெளியேறுதுண்டா போட்டோன்களாகத்தான் வெளியேறும். சரிதானே? 720 ஜூல் சக்தியும் எப்படி வெளியேறுது? போட்டோன்களாகத்தான் வெளியேறுது. ஆகவே போட்டோன் ஒன்றின் சக்திக்கான சமன்பாடு இது. சரிதானே? இவ்வளவு சக்தியை ஒரு போட்டோன் கொண்டிருக்கும். அப்ப இவ்வளவு சக்தி வெளியேறுதுண்டா, சரிதான், அந்த கனல் அடுப்பில இருந்து இவ்வளவு சக்தி வெளியேறுதுண்டா அது ஒரு போட்டோன்ற சக்தியாக இருக்கும். உங்களுக்கு கனல் அடுப்பில இருந்து எவ்வளவு சக்தி வெளியேறுது? 720 ஜூல் சக்தி வெளியேறுது. அப்ப 720 ஜூல் சக்தி எத்தனை போட்டோன்களை கொண்டிருக்கும் என்றா 720 ஒரு போட்டோன்ற சக்தியாக பிரிச்சு விடுங்கோ. இவ்வளவு போட்டோன்களை கொண்டிருக்கும். சரிதானே? அடுத்தது 2வது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்விக்கு பாருங்கோ. கொஞ்சம் மூலகங்கள் வந்துட்டு முதலாம் அயனாக்க சக்தியின் ஏறு வரிசை கேட்டிருக்கு. இது அடிக்கடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. மெக்னீசியம், அலுமினியம், கார்பன், கந்தகம், குளோரின், புளோரின். நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தந்தனா, இந்த முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கிற வரிசை. பொல்லாத நடிகை லீலா அஞ்சியின் கடைசி மகள் சின்ன போபி. பொல்லாத நடிகை லீலா அஞ்சியின் கடைசி மகள் சின்ன போபி, செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ், கிளாஸ் HONAR. அது உணரண்டு வாசிங்கோ. உணரை பேஸ்புக்கில் நேசித்தாள் ஹி. என்ன முடிக்கும்? திருப்பி தெரியாட்டி ரெக்கார்டிங்க பார்த்து பாருங்கோ. பொல்லாத நடிகை லீலா ஆண்டியின் கடைசி மகள் சின்ன போபி, செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் கிளாஸ், ஓனரை பேஸ்புக்கில் நேசித்தாள் ஹி. இது மிகவும் இலகுவான ஒரு முறை. சரிதானே? இதை வச்சுக்கொண்டு நாங்க பார்ப்போம். இதுல தரப்பட்ட மூலகங்கள் அலுமினியம், மெக்னீசியம், கார்பன், கந்தகம், குளோரின், புளோரின் தரப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இந்த ஏறு வரிசையை பற்றி கேட்டிருக்கு. அலுமினியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட, மெக்னீசியத்தை விட கந்தகத்துக்கு கூட, கந்தகத்தை விட கார்பன், கார்பனை விட குளோரினுக்கு கூட, குளோரினை விட புளோரினுக்கு கூட. எனவே பொருத்தமான விடை அலுமினியம், மெக்னீசியம், கந்தகம், கார்பன், குளோரின், புளோர். 4வது விடை. சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி. N3 Ml-1 எனும் சக்தி சொட்டனுக்குரிய அதிகூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்கு. இது 3ஆம் சக்தி மட்டத்துல Ml-1. Ml என்றது என்னத்தை குறிக்கும்? ஒபிட்டல்களை குறிக்கும். -1 காந்த சக்தி சொட்டனை கொண்ட ஒபிட்டல்கள்ல உள்ள இலத்திரங்கள் எத்தனை என்று கேட்டிருக்கு. இப்ப 3ஆம் சக்தி மட்டத்துல -1 காந்த சக்தி சொட்டனை கொண்ட ஒபிட்டல்கள் எத்தனை இருக்குன்னு முதல் பார்ப்போம். N7 3 L7 0 1 2 விளம்பரம். L7 0 என்றா Ml வந்து இதுக்கு 0 மட்டும் வரும். இதுக்கு Ml வந்து என்னென்ன வரும்டா -1 0 +1 வரும். இதுக்கு Ml என்னென்ன பெருமானம் வரும்டா L7 என்னண்டா Ml இந்த பெருமானம் -2 -1 0 +1 +2 இவ்வளவு வரும். ஆகவே 3ஆம் சக்தி மட்டத்துல Ml-1 உள்ள ஒபிட்டல் எத்தனை என்று கேட்டால் 2 ஒபிட்டல். 2 ஒபிட்டல். ஒரு ஒபிட்டல் எத்தனை இலத்திரன் ஆக கூட இருக்கலாம்? 2 இலத்திரன். ஆகவே 2 ஒபிட்டல்கள்ல ஆகக்கூடிய காணப்படக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை 4. ஆகக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை 4.
அடுத்தது 4வது கேள்வி. இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களான கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் என்பவற்றின் ஐதரைட்டுகளான CH4, NH3, H2O என்பன தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதென்று கேட்டிருக்கிறார். இவை ஒவ்வொன்றும் தத்தமது கூட்ட ஐதரைட்டுகளில் கொதிநிலை கூடியதாகும். பிழை. CH4 என்றது கூட்டம் 14 இருக்கின்ற ஒரு ஐதரைட். அப்ப கூட்டம் 14 ஐதரைட்டுகளா இருந்தா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், GeSH4, SnH4 இப்படி போகும். PB இந்த கொதிநிலை இந்த ஆர்டர்ல கூடும். ஏன் கூடுமெண்டா இவையெல்லாம் முனைவற்ற மூலக்கூறுகள். இந்த முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையிலே காணப்படுற கவர்ச்சி விசை என்னண்டா லண்டன் விசை. இந்த ஆர்டர்ல மூலக்கூற்று திணிவு கூடுறதால லண்டன் விசையின் வலிமை கூடும். அதால கொதிநிலை புள்ளி கூடும். அப்ப லண்டன் விசையின் வலிமை கூடுகிறது. ஆகவே கொதிநிலை புள்ளி கூடுகிறது. ஏன் லண்டன் விசையின் வலிமை கூடுவது? இந்த ஆர்டர்ல மூலக்கூற்று திணிப்பு கூடுறதால லண்டன் விசையின் வலிமை கூடுது. ஆகவே கொதிநிலை கூடும். அமோனியா இருக்கிறது கூட்டம் 15. கூட்டம் 15 ஐதரைட்டுகள் கொதிநிலையை பாத்தீங்கன்னா இப்படி வரும் கிராஃப். NH3, PH3, ASH3, அதுக்கு மேல SbH3, BiH3. கூட்டம் 15 ஐதரைட்டுகள்ல கொதிநிலை கூடியது அமோனியா இல்லை. உண்மையா அமோனியா என்ற நிலை எங்க வருவோம்னா இதை விட கீழே வரும். ஏனென்றா இந்த 4 பேரோடையும் ஒப்படைக்க அமோனியாவுக்கு மூலக்கூற்று திணிவு குறையும். அதால லண்டன் விசையின் வலிமை குறையும். அதால அதன் கொதிநிலை PH3 விட குறைவாக இருக்கப்படும். ஆனா விதிவிலக்காக PH3 ASH3 விட NH3 கொதிநிலை கூடவாக இருக்கு. இதுக்கு காரணம் அமோனியா மூலக்கூறுகளுக்கு இடையே ஐதரசன் பிணைப்பு காணப்படுறது. அவை அமோனியா என்ற கொதிநிலை எல்லாரையும் விட கூடன்றது பிழை. அடுத்தது H2O எங்க இருக்குன்னு பார்ப்போம். H2O கூட்டம் 16 ஐதரைட். கூட்டம் 16 ஐதரைட்டுகள் இந்த கொதிநிலை வரைக்கும் இப்படித்தான். H2O, H2S, H2SC, H2TE, H2PO இப்படி வரும். அப்ப கூட்டம் 16 ஐதரைட்டுகள்ல எல்லாரையும் விட கொதிநிலை கூடியது யாருண்டா H2O. கூட்டம் 16 ஐதரைட்டுகள்ல எல்லாரையும் விட கொதிநிலை கூடியது யாருண்டா H2O. அது காரணம் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலே என்ன இருக்கிற ஐதரசன் பிணைப்பு இருக்கு. ஆகவே இவை யாவும் ஒரே வகையா இவை ஒவ்வொன்றும் தத்தமது கூட்ட ஐதரைட்டுகளில் கொதிநிலை கூடியதாகும் என்று சொல்றது தவறு. கொதிநிலை கூடியதாகும் என்று சொல்றது தவறு. சரிதானே? அதுல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் யாருக்கு கொதிநிலை கூட H2O மட்டும்தான் கொதிநிலை கூடவாக இருக்கும். ரைட். அடுத்தது 2வது. இவற்றின் மைய அணுக்கள் வெவ்வேறு கலப்பாக்கத்துக்கு உட்பட்டு காணப்படும். இவற்றின் மைய அணுக்கள் வெவ்வேறு கலப்பாக்கத்துக்கு உட்பட்டு காணப்படும். பாப்போம். CH4 பாப்போம். CH4, NH3, H2O. கலப்ப பார்க்கிறது எப்படி பார்க்கிறேன்டா ஒரு அணுவை சூழ உள்ள சிக்மா பிணைப்புகளினதும் தனிச்சோடிகளினதும் எண்ணிக்கையை பார்க்கப்படும்.
இதுல பாருங்க 1 2 3 4 சிக்மா பிணைப்பு இருக்கு. 4 சிக்மா பிணைப்பு இருந்தா sp3 கலப்பு. இங்கேயும் பாருங்க 3 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும் இருக்கு. அப்ப மொத்தம் 4 இருக்கு. இந்த 4ஐயும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், சிக்மா சக தனிச்சோடிகளின் எண்ணிக்கையை தள்ளுகை அலகுகளின் எண்ணிக்கை என்று சொல்லுவோம். அதாவது ரீபல்சன் யூனிட் அல்லது வெஸ்பர் ஜோடிகள் என்று சொல்லுவோம், வெஸ்பர் பேர்ஸ். அந்த எண்ணிக்கை 2 இருந்தால் sp கலப்பு, 3 என்றால் sp2 கலப்பு, 4 என்றால் sp3 கலப்பு. இந்த பாருங்க 3 சிக்மா ஒரு தனிச்சோடி வருது. அப்ப என்ன கலப்பு? sp3 கலப்பு. இங்க பாருங்க 2 சிக்மா 2 தனிச்சோடி வருது. அப்ப 4 என்ன கலப்பு? sp3 கலப்பு. ஆகவே மைய அணுக்கள் வெவ்வேறு கலப்பாக்கத்துக்கு உட்பட்டு காணப்படும் என்றது பிழை. இவையாவும் ஒரே வகையான இலத்திரஞ்சோடி கேந்திர கணிதத்தை கொண்டுள்ளன. இலத்திரஞ்சோடி கேந்திர கணித வடிவம். எத்தனை வெஸ்பர் ஜோடி இருக்கு? 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4. அப்ப வெஸ்பர் ஜோடிகள் 4 இருக்கு. ஆகவே இலத்திரன் ஜோடி கேந்திர கணித வடிவம் எல்லாம் என்னவா இருக்கும்? நான்முகியாக இருக்கும். சரிதானே? இலத்திரன் ஜோடி கேந்திர கணித வடிவம் எல்லாத்துக்கும் நான்முகி. அடுத்தது அப்ப இவையாவும் ஒரே இலத்திரஞ்சோடி கேந்திர கணிதத்தை கொண்டுள்ளனன்றது சரி. அடுத்தது பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணம் பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தந்த நான் இதுண்ட வெஸ்பர் குறியீட்டை பார்ப்போம். CH4AX4 இதுக்கு வெஸ்பர் குறியீடு AX3E1, இதுக்கு வெஸ்பர் குறியீடு AX4AX2E2 ரெண்டு தனிச்சோடி இருக்கு. இதுக்கு AX4 நான்முகி, பிணைப்பு கோணம் 109 பாகை, 109 5 பாகை அது 109 போடுங்க, பிரச்சனை இல்லை. இதுல ஒரு தனிச்சோடி இருக்கிறபடியா பிணைப்பு கோணம் 180 விட கொஞ்சம் குறையும், 107 கொடுப்பான், 107 பாகை. இதுல பாருங்க 2 தனிச்சோடி இருக்கு, அதனால பிணைப்பு கோணம் இன்னும் குறையும். அதால பிணைப்பு கோணம் எவ்வளவு வேணும்னா 104 பாகை. அப்ப பிணைப்பு கோணங்கள் CH4 விட அமோனியாவுக்கு கூட, அமோனியாவிட H2O கூட என்று சொல்றது பிழை. இவற்றின் மூலக்கூட்டடை கவர்ச்சி விசைகளின் பெருமன் CH4 விட H2O கூட, H2O விட அமோனியா கூட, இது கூட தவறு. ஏனென்றா CH4 எல்லாரையும் விட மூலக்கூட்டடை கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும். ஏனென்றா CH4 ஒரு முனைவற்ற மூலக்கூறு, அதாவது நொன்போல மொலிக்யூல். அதுல என்ன இருக்கும்டா லண்டன் விசை தான் இருக்கும். அதால இந்த மூலக்கூட்டடை கவர்ச்சி விசை சரியான குறைவாக இருக்கும் CH4. சரிதானே? இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இருக்கு? ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கு. ஆனா அமோனியா மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமையை விட நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை எப்படி இருக்கும்? கூடவாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஹைட்ரஜனை விட ஒட்சிஜனுக்கு மின்னழுத்தன்மை கூட. அதால இந்த NH பிணைப்பு முனைவாக்க அளவை விட OH பிணைப்பு முனைவாக்க அளவு கூடவா இருக்கும். NH பிணைப்பு முனைவாக்க அளவை விட OH பிணைப்பு முனைவாக்க அளவு கூடவாக இருக்கும். அப்ப முனைவாக்க அளவு கூடினால் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையின் வலிமை கூடும். முனைவாக்க அளவு கூடினா என்ன நடக்க போகுது? இதுல வர டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் பருமன் கூட போகுது. அதாவது என்ன கூட போகுது? ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை கூட போகுது. ஆகவே அந்த உடர் கூட பிழை. எப்படி தந்திருந்தா சரி? CH4 விட அமோனியாவுக்கு கூட, அமோனியாவை விட நீருக்கு கூட என்று தந்திருக்க வேணும். அப்ப இது தவறாக இடம்பெற்றிருக்கு. ஆகவே சரியான விடை 3வது. அடுத்த 5வது கேள்விக்கு போவோம். அமில KMnO4 CH3 CHOH CH3 CH3 C டபுள் பொண்டோ CH3 ஆக மாற்றப்படும் போது தாக்கத்தில் பரிமாற்றப்படும் இலத்திரங்களின் எண்ணிக்கை. இங்க பாருங்கோ ஒரே கார்பன் தொடர்ந்து வருது. இப்ப நாங்கள் இதையெல்லாம் செப்பரேட்டா பார்க்க வேணும். பார்த்தா இதுல கார்பன் ஆக்சிஜன் -3, இங்கேயும் கார்பன் ஆக்சிஜன் -3. இங்கேயும் பாத்தீங்கன்னா கார்பனுக்கு -3, இங்கேயும் கார்பனுக்கு -3. இதுல கார்பன் ஆக்சிஜன் என்னன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு +1, இந்த ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, -2 +1 +1 0. ஆகவே இந்த கார்பனுக்கு 0.
இதுல பாத்தீங்கன்னா ஒட்சனுக்கு -2, கார்பனுக்கு +2. அப்ப பாருங்க, இந்த கார்பன் ஒட்சியேட்டன் மாற இல்லை, இங்கேயும் மாற இல்லை. இதுதான் 0 இருந்து +2க்கு போகுது. 0 இருந்து +2க்கு போகுதுண்டா எத்தனை இலத்திரன் இலக்கம்? 2 இலத்திரன் இலக்கம். இது கட்டமைப்பை தேடி பார்க்கிறேன். நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தந்தேன், அந்த கட்டாயம் முழுங்குறாரு. ഇതിന്റെ മൂലകൂട്ടി സൂത്രത്തെ എഴുത്. C3 3 3 6 6 2 8 H8O. என்னவா போகுது? C3H8O, C3H6O வா போகுது. சரிதானே? C3H8O, C3H6O வா போகுது. இனி நோமலாய் நீங்கள் நிறைய சமன்பாடுகளை சமப்படுத்துவீங்க. அதே மாதிரி அமில ஊடகத்துல சமப்படுத்துங்க. கார்பன் 3 பக்கம் 2 பக்கம் சமன், ஆக்சிஜன் சமன், ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 8. இங்க எத்தனை இருக்கு? 6. ஹைட்ரஜனை சமப்படுத்துறதுக்கு என்ன போடுவீங்க? 2H+. ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்கு 2 இலத்திரம் போடுவீங்க. அப்ப பாத்தீங்க 2 இலத்திரம் வந்துச்சு. அப்ப ஒட்சியேட்டன் ஒன்றும் பார்க்காமலே சும்மா சமப்படுத்தி விடலாம். சரி, அடுத்தது பிள்ளைகள், ஆறாவது கேள்வி. பிழையான கூற்றை தெரிந்தெடுக்குக. பிழையான கூட்டை தெரிந்தெடுக்குக. F-Cl-S2- ஆகிய அயன்களின் முனைவாகு தகவு இந்த ஓர்டர்ல கூடுமா? முனைவாகு தகவு என்பது என்னதுல தங்கி இருக்கும்டா? போலரைசபிலிட்டி என்று சொல்றது. முனைவாகு தகவு நேர்வீத சமன் ஏற்றம் கமா பருமன். ஏற்றம் கமா பருமன். F- விட Cl- ஆர கூட, Cl- விட S2- ஆர கூட. அப்ப F- விட Cl- முனைவாகு திறன் கூட, அதை விட S2- இன்னும் முனைவாகு திறன் கூட. சரியோ? அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா அந்த கூற்று சரி, முதலாவது சரி. அடுத்தது முனைவாக்க வலு. முனைவாக்க வலு சமன் ஏற்றத்தின்கள் பருமன். ஏற்றத்தின்கள் பருமன் என்று பேர். ஏற்றத்தின்கள் பருமன். இப்ப பாருங்க, Na+, Mg2+, K+, இதை எடுப்போம். உங்களுக்கு தெரியும் Na+ஐ விட K+க்கு பருமன் கூட. ஆகவே முனைவாக்க வலு K+க்கு குறைவு, அதை விட Na+க்கு கூட. ஏனென்றா பருமன் கூடினால் முனைவாக்க வலு குறையும். அப்ப Na+ஐ விட K+க்கு என்ன கூட? பருமன் கூட. அப்ப முனைவாக்க விட Na+ஐ விட K+க்கு குறைவு. Na+ஐ விட Mg2+க்கு பருமன் குறைவு. ஒரு ஆவர்த்தன வழியே கட்டிய நேரம் குறையும். அப்ப Na+ஐ விட Mg2+க்கு முனைவாக்க வலு கூட. அது 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, இதை விட இருக்கு ஏற்றம் கூட, இதை விட இருக்கு பருமன் குறைவு. எனும் ஒழுங்கில் குறைகின்றது. அடுத்தது, அணுவன் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயன்களின் ஆரைகள் குறைகின்றன. சரி, சம இலத்திரங்களை கொண்ட அணுக்களின் ஆரைகள் சரிதான கருவேற்றம் கூடும் போது குறையும். இப்ப பாருங்க, Na+, Mg2+, Al3+, இவ்வளவையும் எடுப்போம். சரிதானே? Na+, Mg2+, Al3+, அடுத்தது பொருங்கவா, இதுல கொஞ்சம் பேரை போடுறேன். நியோன், N3-, O2-, F-, இவ்வளத்தையும் எடுத்து பாருங்க. இவ்வளத்தையும் சம இலத்திரங்களை கொண்டிருக்கிறாங்க. இதுல 10 இலத்திரம், இதுலயும் 10 10 10 10 10 10 எல்லாம் 10 இலத்திரம். இதுக்கு கருவேற்றம் 11+, இதுக்கு கருவேற்றம் 12+. கருவேற்றம் எப்படி போடுற? அணுவண்ணை வச்சு கொண்டு போடுங்க. சோடியத்தின் அணுவண்ணத்தின 11. அப்ப கருவேல எத்தனை புரோத்திரன் இருக்கும்? 11. அப்ப 11+,
இதுக்கு 12 பிளஸ், அலுமினியத்துக்கு 13 பிளஸ், அணுவண்ணையே போடுங்க. நியோனுக்கு என்ன எத்தனை அணுவன்? 10 10 பிளஸ். நைதரசனுக்கு 7 பிளஸ், ஒட்சிஜனுக்கு 8 பிளஸ், குளோரினுக்கு விட்டுட்டேன். ஓகே, ஓ சரி, எல்லாத்தையும் போடுவோம். 9 பிளஸ். ஒட்சனுக்கு அணுவன் 8 இது. அப்ப கருவேற்றம் கூடும் போது ஆரை குறையும். அப்ப யாருக்கு கூட? கருவேற்றம் கூடும் போது ஆரை குறையும். அப்ப N3 மைனஸ், அதுக்கு அடுத்த O2 மைனஸ், அதுக்கு அடுத்த F மைனஸ், அடுத்தது நியோன், அடுத்தது Na பிளஸ், அடுத்தது Mg2 பிளஸ், அடுத்தது Al3. சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் கருவேற்றம் கூடும் போது அரை குறையும். நீங்கள் கருவேற்றத்தை பற்றி யோசிக்க தேவையில்லையே. கருவேற்றத்துக்கு பதிலாக கருவேற்றம்ன்றது என்னதுக்கு சமனா இருக்கு? அணுவனுக்கு தானே சமனா இருக்கு. அப்ப சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் அணுவன் கூடும் போது ஆரை குறையும். சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் அணுவன் கூடும் போது ஆரை குறையும். அப்ப இந்த ஓர்டர்ல ஆரை குறையும். ஏனண்டா அணுவன் கூடும். அப்ப அணுவன் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயன்களின் ஆரைகள் குறைகின்றன. ரைட். அப்ப இதுலயும் என்ன பிரச்சனை? Na பிளஸ் விட Mg2 பிளஸுக்கு முனைவாக்க வலு கூட, Na பிளஸ் விட Mg2 பிளஸுக்கு ஆரை குறைவு, பருமன் குறைவு, ஈட்டம் கூட. முனைவாக தகவல் என்னத்துல வாங்கியிருக்கு? ஈட்டம் கமா பருமன். முனைவாக தர ஈட்டமும் கூடணும், பருமனும் கூடணும். Cl மைனஸ் விட S2 மைனஸுக்கு பருமன் கூட. சிம்பிளா தட்டலாம். என்னென்ன பருமன் கூட சொல்றான்? அந்த S2 மைனஸும் Cl மைனஸும் சம இலத்திரங்களை கொண்டவன். சம இலத்திரங்களை கொண்டவன். எப்படி கண்டுபிடிக்கிற சம இலத்திரன்? கந்தகத்துக்கு அணுவன் 16. அப்ப எத்தனை இலத்திரன் இருக்கு? 2 மைனஸ் எல்லோ அணுவன்டா 16 இலத்திரன் இருக்கும். 2 மைனஸ் 18 இலத்திரன் இருக்கும். குளோரினுக்கு அணுவன் 17, ஒரு மைனஸ், அப்ப 18 இலத்திரன். சரியா? அப்ப ரெண்டும் 18 இலத்திரன் கொண்டு. ஆனா கந்தகத்துக்கு அணுவன் 16, இதுக்கு 17. அணுவன் கூடினா ஆரை குறையும். சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் அணுவன் கூடும் போது ஆரை குறையும். சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த விடைக்கு 4வது. ஒட்சிஜன், புளோரின், குளோரின், கந்தகம் ஆகியவற்றின் மின்னெதிர்த்தன்மை இந்த ஓடர்ல குறையுமா? உங்களுக்கு மின்னெதிர்த்தன்மைக்கே ஓடர் தெரியும். FO N சமன் Cl. பொன்குள் என்று சொல்லுவோம். FO N சமன் Cl. அந்த வகையில பார்த்தா 4வது விட வேணுமெண்டா மின்னெதிர்த்தன்மை பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். புளோரின் சாரி, நியோனுக்கு மிகச்சிறிய பிரமாணம், அது பார்க்கவே. இதுக்கு 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, இதுக்கு 4.5. சோடியம் இதுல இருந்து கொண்ட குறையுங்கோ, தசம் கொண்ட குறையுங்கோ, தசம் 9. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின் தசம் 3 கூடும். அப்ப 1.2, 1.5, 1.8, 2.1. இதுவரையும் தசம் 3 கூடும். இதுல இருந்து இருக்கு தசம் 4 கூடும். அப்ப 2.5. இதுல இருந்து இருக்கு தசம் 4 கூடும். பிறகு இதுல இருந்து இருக்கு தசம் 5 கூடும். சரியா? இப்படி மின்னழுத்தன்மை பெருமானங்கள் வேகமாக எழுத தெரிஞ்சுங்களா? இந்த முறை நடக்க போற எக்ஸாமுக்கு சரிதானே? வேகமாக எழுத தெரிஞ்சுக்கிறா இப்படியான கேள்விகள் எல்லாம் சிம்பிளா செய்யலாம். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி 5வது விட. சரிதானே? Na+ அயனாரை லிதியத்தின் அணுவாரையிலும் சிறியதாகும். இதுக்கு பிள்ளைகள் இப்படி ஒரு இறங்கு வரிசையை ஞாபகம் வச்சிருங்கோ. 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் எழுதுறோம். முதல் லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். சரியா? 2ஆம் ஆவர்த்தனம் எழுதுனா இதுகள் லிதியம் பிளஸ் பெர்லியம் 2+ என்ற ஒரு கட்டையனை உருவாக்கும்.
இதுல உருவாக்குற அந்நியங்கள் யாருண்டா N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ். இந்த அந்நியன் கட்டேன் இந்த அணு விளைவேற்றையும் ஆரை எப்படி குறையும் என்று பார்ப்போம். பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட லிதியத்துக்கு தான் ஆரை கூடும். அதுக்கு அடுத்ததான் அந்நியன் வரும் N3 மைனஸ் O2 மைனஸ் F மைனஸ். இங்க பாருங்க ஒரே ஆவர்த்தன அந்நியங்கள் சம இலத்திரங்களை கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் 10 இலத்திரம். அணுவன் கூடும்போது ஆரை குறையும். சரியா? சம இலத்திரங்களை கொண்டிருக்கும். அணுவன் கூடும்போது ஆரை குறையும். அதுக்கு பிறகு பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், நியோ. அதுக்கு பிறகு கட்டேன் ஆரை. இது ரெண்டும் சம இலத்திரங்களை கொண்டிருக்கும். ரெண்டும் 2 இலத்திரம் கொண்டிருக்கு. சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் அணுவன் கூடும்போது ஆரை குறையும். அப்ப லிதியம் பிளஸ் அதுக்கு அடுத்த பெர்லியம் 2 பிளஸ். இதான் விஷயம். லிதியம் பிளஸ் அதுக்கு அடுத்த பெர்லியம் 2 பிளஸ். சரியோ? அப்ப இதை வச்சுக்கொண்டு இதை கேள்வி செய்யலாம். Na பிளஸின் அயனாரை லிதியத்தின் அணுவாரையிலும் சிறியதா. Na பிளஸ் பாத்தீங்கன்னா 10 இலத்திரம். N3 மைனஸ் பாத்தீங்கன்னாலும் 10 இலத்திரம். ரெண்டும் சம இலத்திரங்களை கொண்டிருக்கு. ஆனால் சோடியத்துக்கு கருவேற்றம் சொல்லலாம் அல்லது அணுவன் 11 பிளஸ். நைட்ரஜனுக்கு கருவேற்றம் 7 பிளஸ். அப்ப உங்களுக்கு விளங்குது கருவேற்றம் கூடினால் ஆரை குறையும். அப்ப N3 மைனஸை விட Na பிளஸுக்கு ஆரை குறைவு. சரியோ? N3 மைனஸை விட Na பிளஸுக்கு ஆரை குறைவு. N3 மைனஸை விட Na பிளஸுக்கு ஆரை குறைவு. சரிதானே? N3 மைனஸை விட லிதியத்துக்கு ஆரை கூட. நான் இந்த ஓடர்ல வந்திருக்கிறேன். N3 மைனஸை விட லிதியத்துக்கு ஆரை கூட. ஆகவே Na பிளஸை விட லிதியத்துக்கு ஆரை கூட. ஆகவே Na பிளஸின் அயனாரை லிதியத்தின் அணுவாரையிலும் சிறியதா. லிதியத்தை விட Na பிளஸுக்கு ஆரை குறைவு. ஏனென்றால் லிதியத்தை விட N3 மைனஸுக்கு குறைவு. N3 மைனஸை விட Na பிளஸுக்கு குறைவு. ஆகவே லிதியத்தை விட Na பிளஸுக்கு குறைவு. அப்ப இந்த ஓர்டர் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இதே மாதிரி மூன்றாம் ஆவர்த்தன மூலங்களுக்கும் ஒரு ஓர்டர் தான். P3 மைனஸ் H2 மைனஸ் Cl மைனஸ் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் வர்றதுக்கு முதல் கட்டியன் Na பிளஸ் வந்து அதுக்கு பிறகு குளோரின் ஆகன் அதுக்கு பிறகு Mg2 பிளஸ் Al3 Mg2 பிளஸ் Al3 பிளஸ். இதுலதான் அந்த முரண்பாடு இருக்கு. எந்த முரண்பாடு? இடைக்குள்ள Na பிளஸ் வந்து உள்ள இங்க முரண்பாடுங்க லிதியம். மற்றபடி பிள்ளைகள் பொதுவா பார்த்தா அந்நியனாரை அணுவாரை கட்டியனாரை தான் வரும். நோமலா ஒரு ஆவர்த்தனத்துல என்னென்று வரும்? அந்நியங்களுக்கு தான் ஆரை பொதுவா கூட. அதுக்கு அடுத்த அணுவாரு, அதுக்கு அடுத்த கட்டியனாரு, அப்படித்தான் வரும். ஆனா விதிவிலக்காக இந்த லிதியத்துக்கு ஆரை கூட. அதே மாதிரி அந்நியனாரை அணுவாரை கட்டியனாரை வரணும். விதிவிலக்காக கந்தகத்துடைய Na பிளஸ். எவ்வளவு தெரிஞ்சீங்கடா? அணுவார சம்பந்தமான எல்லா கேள்விகளும் நீங்கள் செய்யலாம். 7வது கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி. FbrO3 HCl5 plus ICl2 minus IBrCl3 minus. மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் இலத்திரஞ்சோடி கேத்திர கணித வடிவம் கேட்டிருக்கு. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் என்னத்தை எழுதணும்? வெஸ்பர் குறியீட்டு எழுதுவோம். இதுல மையானு புரோமின், இதுல மையானு செனன், இதுல மையானு அயடின், இதுல மையானு அயடி. மின்னேத்தன்மை குறைஞ்சதான் மையானு. அதுல மூன்றாவது Clf2 மைனஸ். Clf2 மைனஸ். சாரி. Clf2 மைனஸ். Clf2 மைனஸ். வெஸ்பர் குறியீடு எழுதுவா. A என்றது Br, அதோட 4 மூலகம் இணைஞ்சிருக்கு. அப்ப AX4 தனிச்சோடி இருக்காண்டு பார்ப்போம்.
புரோமின் வெல்வலோட்டில் எத்தனை 7 7ல ஒட்சனுக்கு ஈர்மூண்டு 6 புளோரினுக்கு 1 7 கூட்டு AX4. அடுத்தது AX5 செனண்ட வெல்வலோட்டில் எத்தனை 8 8ல 5 8 பிளஸ் அண்டா உண்ட கழியும் என்ன 8ல பிளஸ் அண்டா உண்ட கழியும் 7 7ல 5 போயிட்டு மிச்சம் 2 ஆகவே E1 குளோரின் இதுக்கு பெஸ்பர் போட்டா AX2 குளோரின் வெல்வலோட்டில் எத்தனை 7 மைனஸ் அண்டா உண்ட கூட்டுங்கோ 8 8ல 1 படி 2 கழியுங்கோ 6 ஆகவே E3 இதுல புரோமின் A என்று போடுறேன் அதோட 4 மூலகம் இணைஞ்சிருக்கு AX4 புரோமின் 7ஆம் கூட்ட மூலகம் 7 மைனஸ் அண்டா உண்ட கூட்டுங்கோ 8 8ல 3 குளோரினுக்கு 3 அயடினுக்கு 1 போகும் அப்ப 8ல 4 போனா இங்க 4 அப்ப E2 அப்ப இதுல வெஸ்பர் ஜோடி 4 இருக்கு இதுல 5 3 6 வெஸ்பர் ஜோடி இருக்கு 3 2 5 வெஸ்பர் ஜோடி இருக்கு 4 2 6 வெஸ்பர் ஜோடி இருக்கு 4 வெஸ்பர் ஜோடி இருந்தால் இலத்திரன் ஜோடி கேத்திரானது வடிவம் நான்முகி 6 வெஸ்பர் ஜோடி இருந்தால் இலத்திரன் ஜோடி கேத்திரானது வடிவம் எண்முகி 5 வெஸ்பர் ஜோடி இருந்தால் இலத்திரன் ஜோடி கேத்திரானது வடிவம் முக்கோண இருகும்பகம் 6 வெஸ்பர் ஜோடி இருந்தால் இலத்திரன் ஜோடி கேத்திரானது வடிவம் எண்முகி இரண்டாவது விடை எத்தனையாவது விடை இரண்டாவது விடை அடுத்தது 8வது கேள்விக்கு போவோம் எட்டாவது கேள்வி எல்லா அணுக்களிலும் நியூத்திரன்கள் காணப்படும் ஐதரசன் அணுவின் கருவில நியூத்திரன்கள் இல்ல ஐதரசன் அணுவில ஒரு இலத்திரனும் ஒரு புரோத்திரனும் தான் இருக்கு அதாலதான் 8+ நாங்கள் புரோத்திரன் என்று சொல்றதுக்கு காரணமே அதுதான் ஏனென்றா 8+ல என்ன இல்ல இலத்திரனும் இல்ல நியூத்திரனும் இல்ல இருக்கிறது ஒரே ஒரு புரோத்திரன் அதாலதான் நாங்கள் 8+ புரோத்திரன் சொல்றாங்க அப்ப எல்லா அணுக்கருக்களிலும் நியூத்திரன்கள் காணப்படும் என்றது பிள்ளை மின்புலம் ஒன்றில் பீட்டா துணிக்கையின் திரும்பலை விட அல்பா துணிக்கையின் திரும்பல் உயர்வானதாகும் அல்பாவுக்கு குறியீடு தெரியும் 4+2 பீட்டா 0-1 பீட்டாவை விட அல்பா திணிவு கூட ஒரு திணிவு கூடியது திரும்புற அளவு எப்படி இருக்கும் திணிவு கூடியது திரும்புற அளவு எப்படி ஒரு மோட்டார் சைக்கிளும் பெறுது ஒரு பெரிய அரிசி மூடை ஏற்றி கொண்டு ஒரு பெரிய லொரியும் பெறுது எது ஒரு லேனுக்குள்ள ஒரு ரோட்ல ஈஸியா திரும்பும் சொல்லுங்க மோட்டார் சைக்கிள் டக்குன்னு திரும்பும் அதுக்கு பாரம் குறைவு டக்குன்னு திரும்பி கொண்டு போய் பாரமானது திரும்புற அளவு குறைவாக இருக்கும் ஞாபகம் திரும்பும் அப்ப பீட்டாவோட அல்பாவுக்கு பாரம் கூட திரும்பலின் அளவு குறைவு அப்ப இரண்டாவது விடையும் பிழை புரோத்திரன் ஒன்றுடன் திணிவுடன் ஒப்பிடுகையில் இலத்திரன் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ 1840 மடங்காகும் உண்மையா 1838 வரணும் ஏறத்தாழ என்று சொல்றாரு தானே ஏறத்தாழ 1840 மடங்காகும் சரி நாலாவது அல்பா துகள்களை ஹீலியம் அணுவுக்கு ஒப்பானதாக கருதலாம் பிழை அல்பா கதிர் என்பது 4+2 அல்பா கதிர் என்னத்துக்கு சமனண்டா ஹீலியம் 2+க்கு ஒத்தது ஹீலியம் 2+ ஒத்தது அல்லது ஹீலியம் அணுவின் கருவை ஒத்தது என்று வரலாம் கருவை ஒத்தது ஏனண்டா ஹீலியத்தை எடுத்தவண்டா கருவில என்ன இருக்குமெண்டா 2 புரோத்திரனும் 2 நியூத்திரனும் இருக்கு அதான் திணிவன் 4 சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் ஹீலியம் அணுவை ஒத்தது என்று சொல்லிடலாம் ஹீலியம் அணு நடுநிலையானது அல்பா கதிர் நேரேற்ற முடியும் ஹீலியம் 2+ ஒத்தது சரிதான் இந்த 2 இலத்திரனையும் இழந்துட்டு தண்டால் இப்ப 2 இலத்திரனையும் இழந்துட்டா அதுக்கு ஏற்றம் 2+ திணிவன் 2 புரோத்திரன் 2 நியூத்திரன் இருக்கு இப்ப திணிவன் 4 அப்ப ஹீலியம் அணுவின் கருவை ஒத்தன்னு சொல்லலாம் அல்லது இந்த 2 இலத்திரனை கலட்டி விட்டா ஹீலியம் 2+ ஒத்தன்னு சொல்லலாம் நேர்கதிர் பரிசோதனையில் பெறப்படும் துணிக்கைகள் யாவும் புரோத்திரன்களாகும் பிள்ளை இப்ப கதோட்டு கதிர் குழாயில சரிதான வாயுவாக நீங்கள் Cl2 வாயுவை பயன்படுத்தீங்கன்னா உருவாகிற நேர்கதிர் துணிக்கைகள் யாரா இருக்குமெண்டா
Cl2 பிளஸ் வரலாம் அல்லது Cl பிளஸ் வரலாம். ஓகே, O2 வாயுவை கதோட்டு கதிர்குழாயில பயன்படுத்திங்கன்னா என்ன நேரேற்றம் உள்ள துணிக்கைகள் O2 பிளஸ் வரலாம் அல்லது O பிளஸ் வரலாம். ஹைட்ரஜன் வாயுவை கதோட்டு கதிர்குழாயில பயன்படுத்தினீங்கன்னா என்ன வரும்? H பிளஸ் வரும். சரிதானே? ஆகவே கதோட்டு கதிர்குழாயில் பயன்படுத்தப்பட்ட வாயு H2 வாயுவாக இருந்தால்தான் வெளிவருகின்ற நேர்கதிர் துணிக்கைகள் என்னவா இருக்கும்? H பிளஸ் ஆக இருக்கும். H பிளஸ் என்பது என்ன? புரோத்திரன். ஆகவே நேர்கதிர் பரிசோதனையில் புறப்படும் துணிக்கைகள் யாவும் புரோத்திரங்கள் என்றது பிழை. கதோட்டு கதிர்குழாயில் உள்ள வாயு ஹைட்ரஜன் வாயுவாக இருந்தால் தான் பெறப்படுகின்ற நேர்கதிர் துணிக்கை என்னவா இருக்கும்? புரோத்திரனாக இருக்கும். அது புரோத்திரன் சொல்றது யாரு சொல்றோம்? அதுல வர்ற நேர்கதிர் துணிக்கை யார்? H பிளஸ். H பிளஸ் நாங்கள் என்ன அழைக்கலாம் சொன்னா புரோத்திரன் என்று சொல்லலாம். பின்வருவனவற்றுள்ளது முனைவு பங்கீட்டு வலுப்பிணைப்பு, அயன் பிணைப்பு, முனைவற்ற பங்கீட்டு வலுப்பிணைப்பு என்பதை கொண்டுள்ளோம். HF இருக்கிறது ஒரு முனைவு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. ஏன்? ஹைட்ரஜனுக்கும் புளோருக்கும் இடையில என்ன இருக்குடா? மின்னது தன்மை வேறுபாடு இருக்கு. ஆகவே இது ஒரு முனைவுள்ள பங்கீட்டு வலுப்பிணைப்பு. கால்சியம் ஆக்சைடு அயன் பிணைப்பு, கால்சியம் 2 பிளஸ் O2 மைனஸ். I2 இருக்கிற பங்கீட்டு வலுப்பிணைப்பு முனைவற்ற பங்கீட்டு வலுப்பிணைப்பு. ஆகவே விடை 2வது விடை. முதலாவது விடை வராண்டு பார்ப்போம். HCl DeCl. HCl இருக்கிற பங்கீட்டு வலுப்பிணைப்பு முனைவு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. பெர்லியம் குளோரைட்ல இருக்கிறதும் முனைவு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. I2 முனைவற்ற பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரிதானே? இப்படி பாப்பீங்களானே? மூன்றாவது விடைய பாருங்க, SiO2. சிலிக்கனுக்கும் ஒக்சனுக்கும் இடையிலான பிணைப்பு முனைவுள்ள பங்கீட்டு வலுப்பிணைப்பு. ஏனென்றா சிலிக்கனுக்கும் ஒக்சனுக்கும் இடையில என்ன இருக்கு? மின்னழுத்தம் வேறுபாடு இருக்கு. அப்ப அதுல இருக்கிற பங்கீட்டு வலுப்பிணைப்பு என்னவா இருக்கும்? முனைவுள்ளதாக இருக்கும். NaCl அயன் பிணைப்பு, CO2 கார்பனுக்கும் ஒக்சனுக்கும் இடையில மின்னழுத்தம் வேறுபாடு இருக்கு. அப்ப CO2 இருக்கிற பிணைப்பு முனைவுள்ள பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரிதானே? ரைட். 10வது கேள்வி. இருமுனைவு தூண்டிய இருமுனைவு துடையிடை கவர்ச்சி விசையாக கொண்ட சந்தர்ப்பம். அப்ப என்ன மாதிரி கேள்வி வரப்போதும்? என்னென்ன சந்தர்ப்பத்துல என்னென்ன விதமான கவர்ச்சி விசை இருக்கும்? இருமுனைவு தூண்டிய இருமுனைவு. தூண்டிய இருமுனைவு எங்க வரும்? ஒரு முனைவற்ற மூலக்கூறுல வாரதுதான் தூண்டிய இருமுனைவு. சரிதானே? முனைவற்ற மூலக்கூறு அல்லது முனைவற்ற அணு. இப்ப ஹீலியம், நியோன், ஆர்கான் எல்லாம் முனைவற்ற அணுக்கள். அதுல வாரதான் தூண்டிய இருமுனைவு, அதாவது இன்டியூஸ் டைபோல் என்று சொல்லுவோம். முனைவுள்ள மூலக்கூறுல வாரது என்னது? இருமுனைவு. அது நிரந்தர இருமுனைவு. அப்ப I2 நீர், I2 நீர்ல கரை, I2 முனைவற்ற. அப்ப தூண்டிய இருமுனைவு. நீர் முனைவுள்ளது, அப்ப இருமுனைவு. சரி, இதான் விட. சரிதானே? 2வது விடையின் பெறாது. I2 I மைனஸ். இதுல வார என்ன இருமுனைவு? சொல்லுங்க. I2 தூண்டிய இருமுனைவு. இங்க அயன் என்ன வரப்போ? அயன் தூண்டிய இருமுனைவு. மக்னீசியம் குளோரைடு நீரில் கரைதல். மக்னீசியம் குளோரைடு நீரில் கரைஞ்சால் Mg2 பிளஸ் Cl மைனஸ் நீர் இருக்கு. கரைசல்ல மக்னீசியம் குளோரைடு நீரில் கரைந்தால் அங்க என்ன இருக்கும்? Mg2 பிளஸ் Cl மைனஸ் நீர். அயன் சேர்வைகள் நீரில் கரைகிறது காரணம் அயன்களுக்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையே என்ன கவர்ச்சி விசை உருவாகும்? அயன் இருமுனைவு. பெரிய விஷயம் இல்லையாப்பா? இதுல என்ன இருக்கு? அயன் இருக்கு. H2 அப்படியான மூலக்கூறு, முனைவுள்ள மூலக்கூறு. அப்ப அதுல என்ன வரும்? இருமுனைவு வரும். அப்ப அயன் இருமுனைவு. அமோனியா நீரில் கரைதல். அமோனியா நீரில் கரைதல். அமோனியா முனைவுள்ள மூலக்கூறு, நீரும் முனைவுள்ள மூலக்கூறு. அப்ப அமோனியா நீர் மூலக்கூறுகளை காணப்படுற கவர்ச்சி விசை இருமுனைவு இருமுனைவு. 2ஆம் பிள்ளையர் இதுல இருமுனைவு இருமுனைவு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றா அமோனியாக்கு நீர் மூலக்கூறுகளுக்கு இல்லை என்ன உருவாகும்? ஐதரசன் பிணைப்பு உருவாகும். ஆகவே அமோனியாக்கு நீர் மூலக்கூறுகளை காணப்படுற கவர்ச்சி விசை ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு ஒரு மூலக்கூறு தமக்கிடையே ஐதரசன் பிணைப்பை உருவாக்கணும்னா அந்த மூலக்கூறுல OH பிணைப்பு இருக்கணும், அல்லது NH பிணைப்பு இருக்கணும், அல்லது HF பிணைப்பு இருக்கணும். HF பிணைப்புன்றது HF மட்டும்தான் ஐயா, அதை விடுவோம். HF மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு காணப்படும். பொதுவாக சேர்வைகள் தமக்கிடையே ஒரு சேர்வை ஒன்றில் உள்ள மூலக்கூறுகள் தமக்கிடையே ஐதரசன் பிணைப்பை உருவாக்கணும்னா இது மட்டும்தான் முக்கியமான விஷயம். OH NH பிணைப்பும் இருக்கும். HF பிணைப்பு HF இருக்கு. அப்ப பிறகு அதை பற்றி கை சொன்னிப்பான். அது HF மூலக்கூறுகளுக்கு ஐதரசன் பிணைப்பு காணப்படும். அதை ஒரு பக்கம் விடுங்கோ. இப்ப ஐதரசன் பிணைப்பு காணப்படணும்னா மூலக்கூறுகள் தமக்கிடையே ஐதரசன் பிணைப்பை தோற்றுவிக்க வேணும்னா OH NH பிணைப்பு இருக்கணும். அதே நேரம் இந்த ஓவிலையும் எண்ணிலையும்
தனிச்சோடி இருக்கும். சரிதானே? அப்ப அமோனியா மூலக்கூறு எடுத்தீங்கன்னா NH3 NH பிணைப்பு இருக்கு, நைதரசன்ல தனிச்சோடி இருக்கு. இங்க பாருங்க OH பிணைப்பு இருக்கு, ஓவில தனிச்சோடி இருக்கு. ஆகவே அமோனியா மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு உருவாகும். நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில உருவாகும். இவருக்கும் இவருக்கும் இடையில உருவாகும். அடுத்தது H2S நீரில் கரைதல். H2S முனை உள்ளது, நீரும் முனை உள்ளது. H2S முனை உள்ளது, நீரும் முனை உள்ளது. அப்ப இவைக்கு இடையிலான கவர்ச்சி விசை என்ன? சரிதானே? H2S முனை உள்ளது, நீரும் முனை உள்ளது. அப்ப H2S நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை என்ன? இருமுனைவு இருமுனைவு கவர்ச்சி விசை.